எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி புளிச்சக்கீரை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், புளிச்சக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. பாருங்கள், பொரியலுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுருங்க, நல்லெண்ணெய் விட்டுடுவோங்க. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த கீரைக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சம், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சீரகம் சேர்த்துருவோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. பூண்டு பாருங்கள், நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. பூண்டு நல்லா செவந்து வரட்டும். பாதி செவந்துருச்சு பாருங்கள். இப்போ சின்ன வெங்காயம் அதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருவோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. பச்சை மிளகாய் பழுத்துருக்கு. 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. குண்டு மிளகாய் ஒரு 5 குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், கீரையை சேர்த்துருவோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. நம்ம கட் பண்ணி போட்டதுனால நல்லா ஜாம் மாதிரி குழன்னு வந்துடுங்க கீரை. நம்ம கடைய வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சுருண்டு வந்துருச்சு. நல்லா இன்னும் குழைய வேகட்டுங்க. எண்ணெயிலேயே வெந்துருங்க. இப்போ உப்பு சேர்த்துருவோங்க. உப்பு போட்ட உடனே நல்லா குழைய வெந்து வருங்க. பாருங்கள், ஒட்டவே இல்லை. நல்லா கீரை நல்லா இந்த மாதிரி தலைன்னு வெந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் வெந்தயம் பொடியும் கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுடுவோங்க. அவ்வளோதாங்க. சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.